அத்தா, நீங்க தான் ரேடியோ ஆஃப் பண்ணீங்களா? நான் உடைக்கலையே. உடைக்கலையா? என்ன சொல்றீங்க? இல்ல, இங்க எல்லாம் ஒரே ரத்தமா வந்து. அத்தா, என்ன வளர்றீங்க? தூக்கமா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, ஏதோ நினைச்சுக்கிட்டே இப்போ. நேற்று ராத்திரி இங்க ஒரு சம்பவம் நடந்தது. இங்கயா? எஸ் 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 எஸ், இங்கதான். என்ன? நேற்று ராத்திரி 1 மணி இருக்கும். யாரோ தெருக்கதவை டக்கு டக்குன்னு தட்டுற சத்தம் கேட்டுது. யாரா இந்த நேரத்துல கதவை தட்டுறாங்கன்னு வந்து கதவை திறந்தேன். அங்க யாரு நின்னா தெரியுமா? முருக்கா நின்னுட்டு இருந்திருப்பான். தங்க விக்கிரகம் மாதிரி ஒரு குழந்தை. பார்த்த உடனே என்னடா இது பாலமுருகனா இல்ல பாலகிருஷ்ணனான்னு நினைக்கிற அளவுக்கு அவ்வளவு அழகு. நான் கதவை திறந்தோடனே அந்த குழந்தை ஓடி வந்தான். இங்க ஓடி வந்து பாக்கெட்ல இருந்து என்ன எடுத்தான் தெரியுமா? எனக்கு என்ன தெரியும்? பளபளன்னு ஒரு கத்தி எடுத்து சோஃபாவை கிழிச்செறிஞ்சான். இந்த சோஃபாவை தான். ஐயோ, குழந்தை கையில கத்தி இருக்கு, கையில கத்தி பட்டுற போதுன்னு நான் கத்தி புடுங்கிறதுக்காக ஓடி வந்தேன். அந்த குழந்தை இங்க ஓடி வந்து எடுத்து படாம இந்த கண்ணாடியை உடைச்சான். கண்ணாடி நாலாபுரமும் செதறி என் மூஞ்சில கூட பட்டுருச்சு. பட்டு இங்க ஒரே ரத்தம். நான் அப்படியே ஒண்ணும் தோணாம அந்த குழந்தைய பார்த்துக்கிட்டே இருந்தேன். அந்த குழந்தை அப்படியே பயந்து போயிட்டான். நான் அந்த குழந்தைய பார்த்து சிரிச்சேன். அந்த குழந்தை ஓடி வந்து என் கழுத்தை கட்டி பிடிச்சுக்கிட்டான். கட்டி பிடிச்சு வலிக்குதா கேட்டான். நான் வலிக்கிறப்பா அப்படின்னு சொன்னேன். இங்க ஒரு முத்தம் கொடுத்தான். முத்தம் கொடுத்தோன்னு அந்த எச்சியெல்லாம் பட்டு ரத்தம் மறைஞ்சே போச்சு. அப்படியே என்ன பார்த்து, நான் இவ்வளவு குறும்பு பண்றேனே, உங்களுக்கு கோபமே வரலையே ஏன் கேட்டான். நான் எனக்கு தெரியலப்பா அப்படின்னு சொன்னேன். உடனே அந்த குழந்தை, எனக்கு தெரியும், நான் உங்களுடைய குழந்தை, அதனால தான் உங்களுக்கு கோபமே வரல அப்படின்னு சொன்னான். எனக்கு தூக்கி வாரி போட்டுச்சு. எனக்கு எதுப்பா குழந்தை? எனக்கு தன் குழந்தையே இல்லையப்பான்னு சொன்னேன். உடனே அவன் கழுத்தை விட்டுட்டு, ஐயோ உங்களுக்கு குழந்தையே இல்லையா, உங்களுக்கு குழந்தையே இல்லையான்னு குடுக்குடு நான் ஓடுனா. ஓடி தம்பி 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 தம்பின்னு நான் பின்னாலே ஓடுனேன். அந்த குழந்தை ஓடிக்கிட்டே இருந்தா, நான் பின்னால ஓடுனேன். அந்த குழந்தை என் கையில கிடைக்கவே இல்லை. குழந்தை எங்கேயோ போயிட்டான். நானும் தேடுறேன், அவன் எங்கேயோ. எனக்கு கிடைக்க மாட்டான். எனக்கு குழந்தை ஏது கிடைக்க மாட்டான். எனக்கு குழந்தை எங்கேயோ. அத்தா, அத்தா, என்னத்தா இது? ஏன் இப்படி வேதனைப்படுறீங்க? உனக்கு தெரியாது சாந்தா, இல்லாத ஒரு பொக்கிஷம் நமக்கு இருந்தா எப்படி இருக்கும்னு நினைச்சு பாக்குறது இருக்கே, அப்பப்பா அதை போல ஒரு கொடுமை உலகத்திலே கிடையாது. அதான் நம்ம வீட்டுல நிச்சயம் குழந்தை பிறந்தணும்னு டாக்டரே சொல்லியிருக்காரு. டாக்டர் சொல்லியிருக்காருல? ஆமா, டாக்டர் சொல்லியிருக்காரு. இதப்பா, நான் இப்ப சொன்னதெல்லாம் சும்மா தமாஷ். இத நீ ஜானகிட்ட சொல்லிடாத.